Smile. Smile, yaar. Good. Study. Thank you. Come on, ma. முரளி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சந்திப்பேன் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஆமா, நீ ஏன் அவங்களை கூட்டிட்டு வரல? அம்மாவை பார்க்கறது என் மனசு துடிக்குதுடா. என்னடா அப்படி பாக்குற? இடியட், ஃபூல், ஸ்டூபிட் அப்படின்னு ஸ்டைலா கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடுறா. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். ஐ சே, எஸ்டேட் முதலாளி சுந்தரத்தோட விருந்தாளியா வந்திருக்கேனா? அவர்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு சாதாரண, ஆஃப்டர் ஆல் எ வெரி ஆர்டினரி மேன் யூ ஆர். நீயும் நானும் முதல்ல இந்த இடத்துல இப்போதான் சந்திச்சிருக்கோம். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான். யூ கேன் கோ. நீ போகல. Well, you're not joking, are you? Of course I'm not joking. Hey, முரளி, பந்தம், பாசம், பிணைப்பு அவ்வளவு இவ்வளவு சீக்கிரம் தூக்கி அடிச்சிட்டியாடா? பந்தம், பாசம், பிணைப்பு அது முதல்ல உன் உள்ளத்துல இருந்திருக்கணும். நான் உன்னை நண்பனா இல்ல, என் கூட பிறந்தவனா? நோ, அதை விட அதிகமா நேசிச்சேன். என்னுடைய தாய் உனக்கும் தாயா இருந்து உன்னை வளர்த்தாங்க. படிப்பு, வசதி, வாழ்க்கை, இதுல உனக்கு என்ன குறைச்சல் வச்சோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு துண்டு காரணத்துல பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்துட்டியே. 2 நெஞ்சங்களை துடிக்க வச்சுட்டு வந்துட்டியே. உனக்கு மனிதாபிமானம் இருக்கா? Are you a human being? நீ ஒரு நன்றி கெட்டவன், ungrateful. தேன் கூப்பிடுற உரிமை, அருகதை, யோகியத்தை எதுவுமே உனக்கு கிடையாது. You don't deserve it. Get out. Get out of this place. பத்மா, இந்த சீன் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பேக்ரவுண்ட்ல வஸ்தான். Come on, stand there. I give you good pose, huh? When you see, smile. Smile. Are smile, I say. அருகதை எனக்கு இல்ல. I don't deserve it, is it? I do deserve it. எனக்கு யோகிதை இல்ல. வாங்க டாக்டர் அங்கிள். அங்கிள்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுறேன் இல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன டெஸ்ட் பண்ணுங்களேன். டெஸ்டா? வியாதி இருந்தாதானப்பா டெஸ்ட் வேணும். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ராஜா. Perfectly all right. Yes, I am perfectly all right. Anyhow, வந்ததுக்கு ஏதாவது மருந்து கொடுத்துட்டு போங்களேன். மருந்தா? எதுக்குப்பா? கேன்சருக்கு, புற்றுநோய். யார் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா வீட்டுல நான் சுயநலம் இல்லாம இருக்கும் போது நீங்க அங்க வந்தது, எனக்கு என்ன வியாதிங்கிறத ராதா கிட்ட சொன்னது, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு என் சாவுக்கு தேதி குறிச்சது எல்லாமே தெரியும். ஆனா ஒண்ணு டாக்டர், உயிர் வாழற பலம் என் உடம்புல குறைஞ்சுக்கிட்டே வருதே தவிர சாக போறோமேங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. சிகரெட் ரொம்ப பிடிக்கிற போல் இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. குறைச்சுக்கிட்டா குறைச்சிருவேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன்? மொத்தமா பேச்சு நிற்க போதே, இப்பவே எல்லாத்தையும் பேசிடலாம். டாக்டர், உங்களால இந்த துக்கத்தை தாங்க முடியாம தயவுசெய்து இதெல்லாம் போய் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. என்னத்தான் உங்களால பழைக்க வைக்க முடியல, இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள சாகடிச்சிடாதீங்க ப்ளீஸ். மை சன், உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது நீ பிறக்கிற டைம் சொன்னவன். ஆனா நானே இப்ப நீ சாக போற டைமையும் சொல்லுவேன் நீ எதிர்பார்க்கவேன்ப்பா.
ಶೋಕಾಲ್ ಕೆರೆ ಅಪ್ಪ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಅಪ್ಪ ಈಶ್ವರ என்னடா சொல்றீங்க கிருஷ்ணா வந்து வேகமா போயிடு கிருஷ்ணா கிருஷ்ணா போயிடு அவெல்லாம் பின்னால வரா போயிடு என்ன பண்ற நீ அந்த பொண்ணோட அப்பா அது கொஞ்சம் என்னது இது আচ্ছা কোনো ম্যাটাসি আছে কিছু বুঝি না আমি থাকতে স্যার আমার মান নিয়ে পালাচ্ছে হ্যাঁ তবে நான் எவ்வளவு சொல்றேன் நீங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறீங்க அடிக்க கூடாது ஆமா ஹார்ட்னா சார் இது பாருங்கம்மா எல்லாரும் அடிக்கிறா தமிழா அம்மா பரதேவிதே நீங்க தான் அம்மா காப்பாத்தணும் இன்னைக்கு இந்த காவேரி அங்க வந்து இல்ல இல்ல கிழங்க இந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு இங்க இந்த பொண்ணை யாரும் கடத்தின்னு வந்துட்டா மீட்டு போக வந்திருக்கோம் நாங்க நீங்க தான் காப்பாத்தணும் தாயே এটা কি সত্যি তোমার বাবা চুপ চুপ কর না চুপ চুপ কাকের বাচ্চা কথা কেন চুপ করো তোরা জানিস কাবেরীর বাবা এসছে ওকে নিয়ে যেতে চাইছে তোরা ঝামেলা করছিস কেন ছেড়ে দে না আমার টাকাটা দে কি কত বলো কত টাকা চাও তুমি 5000 টাকা 5000 টাকা என்ன சொல்றாரு இவ உங்க பொண்ட விடுறதுக்கு 5000 ரூபாய் பணம் கேக்குறான் கோரிக்கை தேவடியா 5000 ரூபாய் இல்லையே 2000 தான் நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும் சொந்த பொண்ணை கூட்டிட்டு போக நாங்க கொடுக்குறியா அந்த மாமா பசங்களுக்கு தேங்க்ஸ் 7 நாள் ஓவர் டைம் பண்ணா 5000 ரூபாய் 7 பேர் ஒண்ணா சேர்ந்தா இப்பவே இன்னைக்கு 5000 রুপি এই শোন কাবেরীর বাবার সাথে যাওয়ার জন্য আমার পক্ষে যত টাকা দেওয়া সম্ভব আমি দিয়েছি তোরাও দে তাতে ও যেন মানুষ হয়ে বেঁচে থাকতে পারে এখন তুই দিয়ে দে আমি পরে দিয়ে দেবো ঠিক আছে உங்க பிள்ளை கூட்டிட்டு போறியா சாமி நேனா டக்கா கா ஐயா ஏன் காலை எதுக்கு பிடிக்கிற புள்ளைய கூட்டிட்டு போயா சாமி எங்களுக்கு கொண்டு வந்து விட்டதே அப்பா மாறும் அண்ணன் மாறும் புருஷன் மாறும் தான் சாமி நாங்களும் வேண்டாத தெய்வம் இல்ல எங்களை கூட்டிட்டு போக யாரும் வரல காவேரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி சிரிடி சிரி உன் தெய்வம் வந்திருக்கடி உன்னை கூட்டிட்டு போக ஜலஜா ஹாய் ஜலஜா ஷாப் ஷாப் ஜலஜா কি হলো ஒண்ணுமில்லடி பயப்படாத என் பொண்ணு ஜலஜா இங்கதான் பிறந்துச்சு காவேரி அப்பா வந்திருக்காரு கூட்டிட்டு போக தெரியுமா நான் போட்டோல பார்த்திருக்கேன் அப்பா காவேரி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா தேங்க்யூப்பா कमिश्नर साहब जी अप्पा
தெரியலப்பா. நான் பிறந்ததுல இருந்து என்னோட ஒட்டிட்டு இருந்த பாவத்தை அழிக்க வேற வழி தெரியலப்பா. பாவம் எல்லாம் என்னோட போகட்டும், பிறக்கிறதாவது நல்லபடியா பிறக்கணும்னு தான் ஒரு போலீஸ் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவருக்கு நீ யாருங்கிறது தெரியாதுப்பா. நான் ஒரு அனாதை. அதான் அவர் நம்புறாரு, அதான் நானும் நம்புறேன். बेटे एक मिनट. உன் குழந்தையா? ஆம்பளை பிள்ளையா? அப்பா ப்ளீஸ் அவனை விட்டுருங்கப்பா. அவனுக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு தெரிய வேண்டாம். போயிடுங்கப்பா ப்ளீஸ். போயிடுங்க. கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்க வேலையை விட்டுட்டீங்களாமே. இவ்வளவுதானா? ஏதோ விழுப்புரத்துல கலவரம் இல்லனா டெஸ்ட் டியூப்ல குழந்தை பிறந்துச்சோன்னு கேட்க போறீங்களான்னு நினைச்சேன். நீங்க முன்ன பின்ன யோசிக்காம வேலையை விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த காயினை போட போறேன். என்ன சார் வேலை தானே போச்சு, இழவா விழுந்துருச்சு. மிஸ்டர் அருண், என் கேமை நீங்க விளையாடுங்க, நான் காஃபி கொண்டாடுறேன். மஞ்சு, உங்க ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்திருந்தாலும் நான் தியாகு விட்டு பேசி உங்க வேலை மறுபடியும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன். பிரத்யா முதுக சொரியறதுல அப்படி என்ன பிளஷரோ சார்? தியாகு எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எனக்கு தெரியும். கலா, சீக்கிரம் காஃபியை கொண்டு வாயேன். தியாகு பேசிக்கலி ரொம்ப நல்லவன் தெரியுமா? என்ன மிஸ்டர் அருண், காயினை போட்டீங்களா? கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. மஞ்சு, உன்னை ஏன் நான் உங்களை நீ நான் கூப்பிடக்கூடாது? உன்னை உன் கலாவுக்கு அடுத்தபடியா எனக்கு தான் முழுசா புரியுது. முள்ளும் புதரும் வண்டி போன வழியில நடந்து நடந்து நீ சோர்ந்து போய் அந்த வேதனையில தான் இப்படி பேசுற. ஒண்ணு நான் அந்த தீய அணைக்கணும், இல்லைன்னா அந்த நெருப்பிலேயே விழுந்துடணும். ಇಲ್ಲ ನಿನ್ ಮಾಮನವ್ರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ಇಲ್ಲಿ ಒಕ್ಕರ್ಗ ಒಕ್ಕರ್ಗ. ಏನು ಇದು ಕುರ್ಚಿ ಇಲ್ಲವಾ? ಏನ್ ಮನೆ ಇದು? ರಟ್ಟ ಮಾಡಿ ಮನೆ. ಹೌದಾ? ಕೂತ್ಕೋ. ಜಾಣ ಮರಿ, ಮುತ್ತು ಮರಿ. ಬೇಡಪ್ಪ ಬೇಡಪ್ಪ ಬರ್ತಾ ಬರುತ್ತೆ. ಬೇಡಪ್ಪ ಬೇಡಪ್ಪ ಬೇಡಪ್ಪ. நம்ம குழந்தைய தொப்பி குட்ಬಿಡ್ರಿ. ಕಾಪಿ ಕೊಡೋಲ್ವಾ? குழந்தைக்கு காஃபி வருது வருது. ಬರುತ್ತೆ. ಕಾಫಿ ಬರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಬರುತ್ತೆ. ಮೂಗಲು ಬರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಮೂಗಲು ಬರ್ತಾ? ಮೂಕ್ಕಲ ಬರ್ದೆ, ಯಾಕೆ ತಲೆಯಲ್ಲಿ ಅಳ್ತೀರಿ? ತೊಪ್ಪಿ ಬರುತ್ತೆ. ಓ
அது ஏன் இல்ல அடமழையில பிறந்தது, அதான் இப்படி அடிக்கடி தும்முது. ಅದೆಲ್ಲ ಕಾಫಿ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ಬಾಬಾ ಬಾಬಾ ಬಾ ಬಾ ನನಗೆ 2 ಕಪ್ಪು ಕೊಟ್ಟಾರೆ. ಯಾಕಪ್ಪ ಡೊರ್ರು ಡೊರ್ರು? ತವರಾದೆ ಕುಡಿ. ನನ್ನ ಶಬ್ದ ಇಲ್ಲ, ಕಾಫಿ ಮಾಡೋ ಶಬ್ದ. ಬೇಗ ಕೊಡು, ಒಣಗಿನ ಕಾಗಿದ ಕಾಗಿದ ಕಾಗಿದಪ್ಪ ಕಾಗಿ. ஆமா, பையன் என்ன படிச்சிருக்கான்? இக்காலதள்ளி பள்ளிக்கூடம் காலேஜ்னு குழந்தைகள் அனுப்புனா கெட்டு போயிடுது. ஆபாக்கா மனையிலே வாத்தியாரு வச்சு சொல்லி கொடுத்தது. அப்படியா? பாக்குறதுக்கு நம்ம குழந்தை இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பொது அறிவு ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ. அது எப்பாவது வருது போகுது. ಹೌದಾ? ಹೌದಪ್ಪ. ಮಾವಯ್ಯ, ನೀವು ಎಷ್ಟು ಕ್ಲಾಸ್ ಪಡಿತ? ನನಗೆ ಗೊತ್ತು. ಏನ್ ಗೊತ್ತು? ಮಾಧವಿ ಎಲ್ಲ ಹೇಳಿತ್ತು. 5ನೇ ಕ್ಲಾಸಲ್ಲಿ 3 ಸಾಲ ಫೇಲ್ ಆಯ್ತಾ? ಹೌದಾ? ಮಾವಯ್ಯ, ನಮ್ಮ ಕಲ್ಯಾಣ ಯಾವಾಗ ಅರವತ್ತಿ ಹೇಸು? பேசுவோம் பேசுவோம். நம்ம பையனுக்கு 2 கோடிக்கு எஸ்டேட் இருக்குது. நம்ம தகுதிக்கு தக்கபடி சீರು ವರೆಗೆ ಕೊಡಬೇಕು. ನನಗೆ 3 ಚಕ್ರ ಸೈಕಲ್ ಬೇಕು, ಅದು ಹತ್ತಿ ಹೇಳು. ಬೇಡಪ್ಪ. ಬೇಕು. ಅದೆಲ್ಲಪ್ಪ, ನಿನ್ ಮಾವ ನಿನಗೆ ಕಾರೇ வாங்கி ಕೊಡ್ತಾರೆ. அப்படின்னா காருக்கு 3 ಚಕ್ರ ಬೇಕು. பேக்கு பேக்கு, சரியான பேக்கு. ಬೇಡ. அடே, நீ சொல்லுது அவன் கேக்குது. நீ நம்ம மனைக்கு பா, அவனை திருத்து. ಬಾ ಬಾ ತಿತ್ತು. ಜಾಣ ಮರಿ ನೀನು என் முத்து மாதிரி. யாரோ 50-50 உங்க போன்ல கூப்பிடுற. எனக்குல்லಪ್ಪ ಕುತ್ಕೋ. ஹலோ, 50-50. ஹலோ முதலியார், நான் 50-50 பேசுறேன். உங்க பொண்ணு மாதவிய பொண்ணு பார்க்க பெங்களூர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்களாமே. இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கலன்னா இந்த கல்யாணத்துக்கு முத்து மாதிரி முத்து மாதிரி. மாப்பிள, இங்க வந்து உட்காருங்களேன். ಏನು ಮಾವಯ್ಯ, வாங்க போங்க ಅಂತ மரியாதை பாப்போ ಹೇಳಲ್ವಾ? பா என்ன வாடா போடானே கூப்பிடுறேன். டேய் மாப்பிள, இங்க வந்து உட்கார்றா. ಹೋಗಪ್ಪ. ನನ್ ಕೊಳಂದೆ. என் கண்ணு மாப்பிள, ನನ್ನ ಮೂಕು ಮಾವಯ್ಯ. என் ஜானு வரி, முத்து வரி, கோணு வரி, கத்தமரி, சோமாரி, கேப்மாரி, முள்ளமாரி. ಅಯ್ಯೋ, ಇದೆಲ್ಲ ಕನ್ನಡ ಇಲ್ಲವಲ್ಲ? கன்னட இல்லடா, தமிழ மாத்துட்டேன். ஏண்டா ஆள் மாறி. என்னடா 50-50? ஒரு சூழ்ச்சி என்கிட்ட பலிக்காது. டேய், இப்படி வேஷம் போட்டு ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் திட்டம் போட்டியா? நடக்காது. எங்க? ஏண்டா டேய், நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா? ಹೌದಪ್ಪ. ಹೌದಪ್ಪಾವಾ? இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்றேம்மா. ಬೇಡಪ್ಪ. கம்பி என்ன வைக்க போறேன். ಬೇಡಪ್ಪ. 3 வருஷம் உள்ள தள்ளுவானுங்க. ಬೇಡಪ್ಪ. என்ன பேடப்பா? பேடப்பா. டேய், போலீஸ்க்கு போன் பண்றேன். ஐயோ, நாங்க தமிழ் தாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுக்கறேன். அப்பா அம்மா வந்து நடிங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏதோ தெரியாதனமா வந்துட்டாங்க. நாங்க நாடக கம்பெனி நடிகருங்க. எங்களுக்கு மேடையில் நடிச்சு தாங்க பழக்கம். இந்த மாதிரி முன்ன பின்ன நடிச்சு பழக்கம் இல்லைங்க. பின்ன ஏன் வந்தீங்க? இவன் தாங்க சொன்னாங்க ஒரு ஆபத்து வராது, என் காதல் நிறைவேற்றவையும் காலில் விழுந்தாங்க. ஆமாங்க, ஏதோ நல்ல காரியம் நினைச்சு வந்தாங்க. எங்களை விட்டுருங்களேன். போங்க. ஓடையா, பேட்டியை கொடுத்துட்டாது ஓட. பசுவப்பா, என்ன இது நாடகம்? அப்பாவி மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திடியே. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காது. Get out!
முதலியார், இந்த வாட்டி நான் தோத்துட்டேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பரவாயில்ல, அடுத்த ரவுண்ட் பாப்போம். முதலியார், டேய், விடுறா அவனை. என்னப்பா வச்சுட்டீங்க? பின்ன என்னடா, உன் தங்கச்சி மாப்பிளைய தேர்ந்தெடுத்த அழகு என்ன செய்ய சொல்ற? அவனை போலீஸ்ல சொல்லி ஜெயில கூட தள்ள சொல்றியா? அப்போ உன் தங்கச்சி நான் கூண்டுல ஏத்தணும்டா, ஊரெல்லாம் நாரும். பட பட. நேற்று அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். நீ செஞ்சது தப்பு இல்லை. உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. நான் தான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். அது நாம இந்த காதல்னு பேசிக்கிட்டதெல்லாம் வெறும் நாடகம் தாங்கிற மாதிரி நீ சொன்னதும் என்ன அறியாம எனக்கு கோபம் வந்துருச்சு. ஐ எம் சாரி. அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே சொந்தங்கிறது எனக்கு தங்குறதே இல்லை. சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்களாம் கூட போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தனியா வளர்ந்தேன் நான். அனாத. இப்ப பேரும் பகலும் கூட 1000 பேர் இருக்காங்க. ஆனா எனக்குன்னு இப்பவும் நான் அனாதைதான். ரொம்ப தனியா இருக்கேன். இல்ல ப்ளீஸ் வேணாம். தயவு செய்து நான் கவலைப்படுறேன்னு பயந்து நான் உங்களை காதலிக்கிறேன் இந்த பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடாது. அதுக்கு பேர் காதல் இல்ல, பரிதாபம். அது எனக்கு வேணாம். I tell you what, உன்னால நிஜமாவே யாரையாவது காதலிக்க முடியும்னா அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. இப்ப நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்றது? விளையாட்டா நினைச்சு மறந்துடலாமா? ஒன்னால முடியும். ஒன்னால முடியும். ஹலோ, எஸ், எஸ், ஹலோ, யாரு? டேய், நான் கோபு பேசுறேன். யாரு? சுந்தாவா? டேய், ஒரு பேட் நியூஸ் டா. உங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு. 24 மணி நேரம் தாண்டறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு டாக்டர். ஏன்டா பேசவே மாட்டேங்கிற? டேய், நாடகத்தில் நான் கிருஷ்ண வேஷம்லாம் போட்டிருக்கேன். அப்ப கடமையை செய்யும் போது பந்த பாசம்லாம் பார்க்க கூடாதுங்கிற டயலாக நானே பேசியிருக்கேன். இப்போ உமா கல்யாணத்துக்கு பணம் சேர்க்க வேண்டிய பெரிய கடமை எனக்கு இருக்கு. டேய், என்னடா உளர்ற? டேய், என் கடமையை நான் முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் எங்க அம்மா சாக மாட்டாங்கடா. அப்படியே அவங்க போயிட்டாங்கன்னா கூட நான் வரலேன்னு கோச்சுக்க மாட்டாங்கடா. ஏன்னா போன காரியத்தை முடிச்சிட்டு வந்துட்டான் என் பிள்ளைன்னு எங்க அம்மாவோட ஆத்மா என்ன வாழ்த்தும். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும்டா. டேய், அப்போ நீ டிராமா முடிச்சுட்டு தான் வர போறியா? எஸ், அதான் என் ஸ்தானத்தில் நீ இருக்கியே. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். எல்லாம் சரி ஆயிடும். டேய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மேட்டரையோ அல்லது நீ எனக்கு போன் பண்ணதையோ தயவு செய்து பாபு கிட்ட சொல்லிடாதடா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பிளேன்ல ஏத்தி மெட்ராஸ் காமிச்சிருவான். அவனுக்கு எங்க அம்மா நான்னா ஒரே உயிர்றா. நான் வச்சுட்டு வாடா. எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு, அப்படி ஒரு ஃப்ரெண்டு. ரிஹர்சலுக்கு எல்லாம் ரெடி. போலாமா? போலாமா? எங்க ரிஹர்சலுக்கு? கூடுறா.
சோடாவா? குடி. இத குடுறா. ஐயோ இது வேணாம் மாமா. இது புகையிலாம் சாப்பிட்டா வாந்தி மயக்கம் வரும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. வேணாம். இப்ப என்ன குடிக்கிறியா இல்லையா? இது சாப்பிட்டா நாக்கு வளருமா? எனக்கு ஏற்கனவே திக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மாமா. குடிக்க போறையா இல்லை? குடுறா. குடிக்கிறியா இல்லையா? கொஞ்சம் குறைச்சாவது கொடுங்க. நாத்தமா இருக்கு. மாமா மாமா, நீங்க அப்ப அடிச்சது கூட இப்ப வலிக்கல. சாப்பிட்டது பாருங்க, திக்குவாய் கூட வரல. ஏன்னா அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. கம்பு எதுக்கு மாமா? போய் படு. சரி. ஆமா, ஒரு சின்ன உதவி. என்ன? கொஞ்ச நேரம் இந்த ரூம சுத்தாம பிடிச்சுங்க, நான் போய் படுத்துக்கிறேன். நான் வரேன் மாமா, வரேன்.